ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலைல எழுந்து நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்க்குறது ஒரு குத்தமாங்க. நியூஸ் ஓப்பன் பண்ணால் போதும், அங்கே கலவரம், இங்கே வன்முறை, இங்கே யுத்தம், இங்கே பார்த்தா பூமி அதிர்ச்சி, சே ஒரே பேட் நியூஸாக இருக்குங்க. ஆனால் என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்ன குட் நியூஸ்ன்னு தானே எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த படிப்பு, நல்ல வேலை, உயர்வு இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாலே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ பெரிய யானை, சிங்கம் அதெல்லாம் சிரிக்குதா, சிந்திக்குதா? மனுஷனை பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டிருக்கிறான், சிரிக்கிறான். அதே போல் பயங்கரமான படைப்புகளை இந்த சின்ன மூளையில் உருவாக்குறான். ஆனால் அனிமல் செத்து போகிற மாதிரி எவனும் செத்து போகிறானே. அப்போ நமக்கு அதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அதை தான் தேடணும். நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். சரி, உங்களுக்கு தேடுறதுக்கு லேட் ஆகலாம், அதெல்லாம் எங்கே போய் தேடுறதுன்னு கூட உங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு வழி சொல்லித்தரேன். அந்த வழி என்ன தெரியுமா? இயேசு மாத்திரம்தாங்க. இயேசுவை ஃபாலோ பண்ணுங்கள், இயேசுவை நம்புங்க. இயேசுவை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம பிறந்ததுக்கான நோக்கம், நம்ம மரிச்சதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம், இது எல்லாமே அவர் உங்களுக்கு புரிய வைப்பார். இன்னொரு விஷயம், நம்மளுக்கு கடன் பிரச்சனையா, இன்னொருத்தங்கிட்ட போய் பண உதவி கேட்டு அந்த கடன்லேருந்து வெளில வந்துடலாம். பலவீனமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சரியாயிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய பாவம், சாபம் இதுலேருந்து யாராவது விடுதலை கொடுக்க முடியுமா? ஏன், நான் தப்பு செஞ்சதுனால நரகத்துக்கு போகிறேன்ல, அதுலேருந்து என்னை யாராவது போக விடாமல் தப்பி வைக்க முடியுமா? அதை தாங்க ஏசப்பா செய்கிறாரு. நாம் பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தேவாதி தேவன் மனுஷனை போல, அதாவது நம்மளை போல நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் தேவனாக இருந்ததுனால தான் 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். இதை நம்புங்க. இது ஹிஸ்டாரிக்கலாக ஏதோ நாங்கள் கதைகளை உருட்டலை. இதை நம்பி இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கிட்ட ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜீவன் பரலோகத்தில் என்னென்னைக்குமே இருக்கும்படியாக அவர் செய்வார். தேங்க்யூ.